மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் தமிழ் சினிமாவில் புரட்சித் தலைவர் என கோடானு கோடி ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர். ஏன் இன்றும் கொண்டாடப்பட்டு வருபவர். 1936 வெளிவந்த சதி லீலாவதி படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார். பின்னர் ஹீரோ, உச்சபட்ச நட்சத்திரம். நடிகர் மட்டுமில்லை, அரசியலிலும் களமிறங்கி தன்னுடைய ஆளுமையை நிரூபித்து விட்டார். எம்ஜிஆர் நடிகராக மாறியதே ஒரு விபத்து. ஆம், பள்ளியில் நன்றாக படித்து வந்த எம்ஜிஆர் வறுமையின் காரணமாக பள்ளியிலிருந்து வெளியேறியுள்ளார். பின் அண்ணனும் தம்பியும் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக தான் நாடக சபாவில் இணைந்துள்ளார். நாடக சபாவில் வெவ்வேறு வேலைகள் செய்து கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு சில நாட்களுக்கு பின்பு வேஷம் கட்டுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. மக்கள் மனதில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு படத்திலும் மது அருந்துவது போன்ற காட்சியிலும் சிகரெட் பிடிப்பது போன்ற காட்சியிலும் நடிக்க மாட்டேன் என்று ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுவார். ஆனாலும் சில சமயங்களில் நடிக்க வேண்டி வந்தது. காமராஜர் கொண்டு வந்த இலவச உணவு திட்டத்தை இவர் அப்படியே தொடர்ந்தார். உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். படப்பிடிப்பு எத்தனை மணிக்கு முடிந்தாலும் கிடைக்கும் நேரத்தில் உறங்கிவிட்டு காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து விடுவார். கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்வதே தன்னுடைய வாழ்க்கை முறையாக செய்துள்ளார். மிகவும் பிடித்த உணவு மீன். பிடிக்காத விஷயம் விமான பயணம். அவருக்கு ஒரு பதிவு தபால் வந்தது. கையெழுத்திட்டு பெற்றுக்கொண்டு பிரித்து பார்த்தால் வெற்று காகிதம் மட்டுமே இருந்தது. நாடோடி மன்னன் வெற்றி பெற்று திரையரங்குகளில் சக்கை போட்டு கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தது. பிரித்து பார்த்தால் முந்தைய வெற்று பதிவு தபால் அனுப்பியவரின் சார்பாக அனுப்பப்பட்டிருந்தது. அதில் நாடோடி மன்னன் கதை தன்னுடையது என்றும் பல மாதங்களுக்கு முன்பு அனுப்பி வைத்ததாகவும், ஆனால் படத்தில் தன் பெயர் இல்லை என்றும் அதற்குரிய நஷ்ட ஈட்டை வழங்க வேண்டும் என்றும் இருந்தது. அதிர்ந்தார் எம்ஜிஆர். தன்னுடைய வழக்கறிஞர் மூலம் பதில் அனுப்பிவிட்டார். இப்படியெல்லாம் கூடவா செய்வார்கள் என்று ஆச்சரியப்பட்டு கையெழுத்திட்டு பதிவு தபால் பெறுவதை நிறுத்தி கொண்டார். அண்ணன் எம்ஜி சக்கரபாணி பெரியவர், எம்ஜிஆர் சின்னவர். எம்ஜிஆரின் துணைவியார் சதானந்தவதி இறந்த பின் ராமாவரம் தோட்டத்திற்கு வந்தார். எம்ஜிஆரை யாரும் கணிக்க முடியாது.